அஸ்ஸலாமு அலைக்கும். ஜியோ ஃபைபர் வச்சிருப்பீங்க, செட்டாப் பாக்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போலாம் சேனல் இருக்கா, இந்த மாதிரி லோக்கல் சேனல் வருமானு நிறைய பேர் தெரியாது. சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஜியோ ஃபைபர் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டாப் பாக்ஸ் மூலமாக நீங்கள் வந்து டிவி சேனல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ தமிழ் சேனல், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடக்கூடிய லோக்கல் தமிழ் சேனலை வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். அந்த சேனலை எப்படி எடுக்கிறதுன்னு நான் காட்டிடுறேன். இதுதான் அந்த இன்டர்ஃபேஸு, பார்த்துக்குறேங்க. இதில் வந்து நம்ம அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இந்த லைவ் டிவி பக்கத்தில் வந்து ஜியோ ஸ்டோர்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜியோ ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மை ஆப்புக்கு போயிடணும். நான் இன்ஸ்டால் பண்ண ஆப்பை காட்டும், ஷோ பண்ணும். இது கூட தமிழ் சேனல் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்குறேங்க. பாருங்கள் என்னென்ன தமிழ் சேனல் ஆட் பண்ணி வச்சுருக்கேன்னு. அதாவது தமிழ் ஆப் இது பூரா. இந்த ஆப்பில் தான் தமிழ் சேனல்ஸ் ஓடும், படங்கள் ஓடும், லோக்கல் சேனல் எல்லாமே. இது இவ்வளோ தமிழ் சம்மந்தப்பட்ட ஆப் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லி காட்டிடுறேன். செகண்ட் ஆப்ஷனில் வந்து நாட் இன் தி டிவைஸ்னு போட்டு 340 போட்டிருப்பாங்க. கிளிக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதை கீழே கொண்டு வந்தாவே இந்த மாதிரி டிஸ்பிளேல இந்த சைடு வந்துடும். இந்த ரைட் சைட் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் வந்து ஒன்றா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அதில் உங்களுக்கு தெரியும் தமிழ் நேமில் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பேரில் இருக்கும், தமிழ்லேயே போட்டிருக்கும். அந்த தமிழ் சேனல்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா வந்து 340 நாளாக வந்து உள்ள எல்லாம் மிங்கிளாகி தான் இருக்கும். நீங்கள் தான் செலக்ட் பண்ணி அந்த சேனல்ஸை எடுத்துக்கணும் வெளியே. கிட்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய கொடுத்துருக்காங்க சேனல்ஸு. அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்டது இருக்குது. இப்போ இதே மாதிரி ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இருப்பாங்க. ரோஜான்னு ஒரு சேனல் இருக்குது. இப்போ ரோஜாவை கிளிக் பண்ணிங்க, டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஜியோ ஃபைபர் நெட் ஸ்பீடாக இருக்கனால வந்து வேகம் இன்ஸ்டால் ஆகிடும். ஓப்பன் வந்துடும். ஓப்பன் பண்ணிடுங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் போயிடும். இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் எதையும் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்ட முடியாது. என்ன காரணம்னா வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால வந்து அவன் உடனே ரிப்ளை பண்ணிடுறான் நமக்கு காப்பிரைட்ஸ்னு சொல்லி. அதனால வந்து இதான் இப்போ டிஸ்பிளேல இருக்கு பாருங்க, வரிசையாக இருக்கும். இப்போ நான் ரோஜா டவுன்லோட் பண்ணோம்ல ஹெச்டி, அது இங்கே வந்துருச்சு. ஆனந்தம் டிவி இருக்குது, தமிழ் ரெயின்போ, இது பூரா தமிழ் சேனல் தான் எல்லாமே. எல்லாம் ஜஸ்ட் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. நல்ல டிஜிட்டல் எஃபெக்டில் இருக்கும். ஓகே, போதும். இதில் 25 ஆப்புக்கு மேலே தமிழ் சம்மந்தப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. 1-2 ஆப் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அது நம்ம என்ன சொல்ல முடியலை. பட் சம்டைம் ஓப்பன் ஆகும், சம்டைம் ஓப்பன் ஆகலை. பட் இருந்தாலும் இது ஃப்ரீயாக வரனால ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. நல்ல டிஜிட்டல் குவாலிட்டியாக இருக்குது, சவுண்ட் பக்காவாக இருக்குது. ஜியோ ஃபைபர் மட்டும் இல்லை, ஜியோ ஃபைபரோட செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, பாய்.